எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேலே 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுகிறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது. அதெல்லாம் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழித்து அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு பிஆர்ஓவா, கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுகிறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிற்கலிங்க. ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுகிறான்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லலை, 8:59க்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுறார். கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்கள் மக்களை யோசிச்சு பாருங்க.